கிடைக்குது. நம்ம தமிழ் சினிமாவுல இருக்க மாரி ஸ்டாண்டர்டான பாடல்கள் எங்கேயுமே இருக்காதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அவ்வளோ கண்ணதாசன் ஐயா, புலமைப்பித்தன் ஐயா, வாலி ஐயா, மேத்தா, முத்துலிங்கம், காமு ஷெரீப் இன்னும் எத்தனையோ பேர். இவங்களுக்கெல்லாம் முன்னோடி பார்த்தீங்கன்னா, வள்ளுவரையும், வள்ளலாரையும் தான் சொல்லுவேன். இவங்க அவரு வரிகளா சொல்லிட்டு போயிட்டாரு வள்ளுவர். வள்ளலார் வந்து பாடல் வடிவமா குடுத்துட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயங்கள ஓரளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். அது எங்கேயோ தெரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ கூட சமீபத்தில ஒரு பாடல் வந்திருக்கு. அ "ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும்ன்னு." இப்ப அதனுடைய வேர் தேடி பார்த்தீங்கன்னா, அ "அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும்." வள்ளலாருடைய அந்த வரி தான். இப்ப அவர் வாசிச்சதோடைய அந்த இத எழுதிய கவிஞர், அதை வாசிச்சதோடைய தெறிப்பு தான் எத்தனையோ வருடம் கழிச்சு, அவர் இந்த பாடல்ல வந்து அது வெளிப்பட்டிருக்கு. அத நம்ம காப்பின்னு சொல்ல முடியாது. அந்த கருத்தியல் வேறொரு காலகட்டத்தில வேறொருத்தர் மூலமா தன்னை வெளிப்படுத்திக்குது. அது தேவையும் படுது. இப்போ எல்லா காலகட்டத்திலயும் "டேய் கீழ சாப்பாடு பார்த்து சாப்பிடு. பெரியவங்கள்ட்ட மரியாதையா பேசு. நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போ" அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு சொல்லிட்டோமேன்னு இன்னைக்கு நம்ம சொல்லாம இருக்கோமா? இல்லையா? அந்த கருத்து நம்ம தேவைப்பட்டுக்கிட்டே தானே இருக்கு. அந்த மாரி தான்